37வது திவ்யதேசம் திருமணிக்கூடம் என்கின்ற திவ்யதேசம். பெருமாளுக்கு மணிக்கூட நாயகன் அப்படின்னு பேரு, தாயாருக்கு திருமாமகள் நாச்சியார். இப்ப கொஞ்சம் சரித்திரத்தை இப்படி வரலாம். அந்த விப்ரசித்தி ஸ்வர்பானுக்கு பயந்து, ராகு கேத்துக்கு பயந்து சூரியன் ஒரு கோவிலுக்கு போனார். அது எந்த கோவில்? வெரி குட், திருத்தெற்றி அம்பலம். இப்பதான் சொல்லி முடிச்சேன். திருத்தெற்றி அம்பலம். திருத்தெற்றி அம்பலத்துக்கு சூரியன் பயந்து போயிருக்கார். இப்ப சந்திரன் எங்கேயாவது போக வேண்டாமா? அவர் வந்த கோவில் தான் திருமணிக்கூடம். அப்படியே அந்த கதையை அப்படியே வச்சுக்கோ, ஃபாலோ பண்ணிக்கோ. அதில் இந்த காலேஜ்லாம் போகும்போது ஒருத்தர் ப்ரெசென்ட்னு போட்டார்னா இன்னொருத்தர் ப்ரெசென்ட்னு போட மாட்டார், டிட்டோ போட்டுருவார். ஆனால் என்னென்னா முன்னாடி இருக்கவர் ஆப்சென்ட்னு போடாமல் இருக்கணும். அதுக்கும் நம்ம டிட்டோ போட்டுறக்கூடாது. அதனால முன்னாடி சூரியன் வணங்கிய கோவில் திருத்தெற்றி அம்பலம், ராகு கேத்துக்கு பயந்து சந்திரன் வணங்கிய கோவில் திருமணிக்கூடம். கருமகள் இலங்கையாட்டி பிலங்கொள் வாய் திறந்து தன்மேல் வரும் அவள் செவியும் மூக்கும் வாளினால் கடிந்த எந்தை பெருமகள் பேதை மங்கை தன்னோடும் பிரிவு இல்லாத திருமகள் மருவுநாங்கூ திருமணிக்கூடத்தானே அப்படின்னு எடுத்திருக்கார்.